ஓகே ஹைரன், இந்த முறை சில நேரம் மஸ்ஜிதும் சில நேரம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கேள்வி என்றமாக நான் அதை அவசரமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். பாருங்கள், மஸ்ஜித் பினிதாஇ அதானின் உலிம்னா அன் அதாஉன் லிஸ்ஸலாத். நிதான் சொல்றது அழைப்பு, பினிதாஇ அதான் சொல்றது பாங்கு ஓசை, சரியா? பாங்கொலி மூலம் அல்லது பாங்கின் அழைப்பின் மூலம் நாங்கள் அறிய செய்யப்பட்டோம். என்னன்னு சொல்லி அன்ன அதன் அன் அதாஉன் லிஸ்ஸலாத், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என பாங்கொலி மூலம் அல்லது பாங்கோசை மூலம் பாங்கின் அழைப்பின் மூலம் நாங்கள் அறிவிக்கப்பட்டோம், அறிய செய்யப்பட்டோம். சத்தம் மினாராவிலிருந்து வெளியாகியது, வந்தது. மிக்ஸனான்றது மினாரா. அது இந்த மிக்ஸனா பத்தி மிக்ஸனா தான் இப்ப சொல்ல போறேன். உயர்ந்திருக்கின்றது. ஷாஹிகத், உயர்ந்த படிகளினால் அது உயர்ந்திருக்கின்றது. மினாரா உயர்ந்த படிகளினால் உயர்ந்திருக்கின்றது. அதாவது மினாராவுக்கு ஏறுவதற்கு நாங்கள் படிகள்ல தான் ஏறுறதான் சொல்லுவாங்க. அந்த மினாரா உயர்ந்திருக்கின்றது. எப்படி? ஷாஹிகத் தரஜா, உயர்ந்த படிகளினால் அந்த மினாரா உயர்ந்திருக்கின்றது. ஒரு பிறை நுசிப வைக்கப்பட்டுள்ளது, நடப்பட்டுள்ளது. மினாராவின் உச்சியிலே, மினாராவின் உயரத்திலே ஒரு பிறை வைக்கப்பட்டுள்ளது, நடப்பட்டுள்ளது. இரவிலே வெளிச்சம், ஒளி, லைட் அதை மூடிக்கொள்கின்றது. என்றால் மூடிக்கொண்டது, சூழ்ந்து கொண்டது. இரவிலே வெளிச்சம், ஒளி அந்த மினாராவை ஆண்டது, மினாராவை மூடிக்கொள்கின்றது, மறைத்துக் கொள்கின்றது, சூழ்ந்து கொள்கின்றது. ஜமாலுல் மஸ்ஜிதி ரௌதத்துஹு, பள்ளியின் அழகு அதன் பூஞ்சோலையில் இருக்கின்றது, அதன் முற்றத்திலே இருக்கிறது. இந்த ரௌதான்றது பள்ளி முற்றம் அல்லது பள்ளியில அந்த பூந்தோட்டம் தானியங்களாக சொல்லும். இந்த மிஹ்ராப், தொழுமிடத்திலே நாங்கள் தொழுதால் ஒரு பேரின்பம் இருக்கு. தொழுமிடத்திலே தொழுகைக்கு, அதாவது தொழுமிடத்திலே நாங்கள் தொழுதால் அதற்கு அலாதியான ஒரு பேரின்பம் இருக்கின்றது. மின்பர் உயர்ந்திருக்கின்றது படிகளினால். தரஜத்துன் தரஜாத், ஸ்டெப்ஸ். மின்பரானது படிகளினால் உயர்ந்திருக்கின்றது. ஜும்மா நாளில் ஹுத்பா, பேருரை இடம்பெறுகின்றது. இறையச்சத்தோடு, இறை உணர்வோடு நான் பள்ளிவாசலில் நுழைகிறேன். தொழுகைக்கான வரிசையிலே நாங்கள் நேராக நிற்கிறோம். என்றால் ஸ்ட்ரைட்டாக, நேராக நின்றார். பள்ளிவாசல் எங்களை அன்பால் இணைக்கின்றது, அன்பால் எங்களை சேர்க்கின்றது. சகோதரத்துவ வாஞ்சையோடு நடந்து கொண்டார், சகோதரத்துவமாக இருந்தார். மனிதர்களோடு நாங்கள் சகோதரத்துவமாக நடந்து கொள்கிறோம், மேலும் அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம், மதிக்கிறோம். மனிதர்களோடு சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்கிறோம், மேலும் நாங்கள் அவர்களை மதிக்கிறோம். இந்த மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்ட இந்த நீங்க அவசரமா நான் போறேன், ரெக்கார்டிங் சென்சால மேலதிகமாக பார்த்துக்கோம். பாருங்க, இந்த மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை நாங்க கொஞ்சம் பார்த்துக்கிறோம். சில நேரம் இந்த முறை இடமாக இருக்கு. பாருங்க, அல்-அஸ்இலா வல் அஜீபா மஸ்ஜித். பாருங்க, கேள்வி என்ன? கவிதையிலே கவிஞர் குறிப்பிட்ட அந்த அழைப்பு என்ன? அழைப்புன்றது நிதா. அந்நிதா உள்ளதி الإجابة كاملة. النداء الذي ذكره الشاعر في القصيدة هو الأذان. الأذان هو النداء الذي ذكره الشاعر في القصيدة. கவிதையிலே கவிஞர் குறிப்பிட்ட அழைப்பு பாங்கோசையாகும். அதான் மின் ஐன யக்தி சௌத்துல் முஅத்தின். முஅத்தினுடைய சத்தம் எங்கிருந்து வருகின்றது, எங்கிருந்து வெளியாகின்றது? யக்தி சௌத்துல் முஅத்தின் மினல் மிஸன். மினாராவுல இருந்துதான் முஅத்தினுடைய பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினின் சத்தம் வெளியாகின்றது, வரும். ஐன நுசிபல் ஹிலால், அந்த பிறை எங்கு நடப்பட்டுள்ளது, வைக்கப்பட்டுள்ளது?
நுசிபல் ஹிலாலு பிஅலல் மிக்ஸதி. ஹிலால் மினாராவின் உச்சியிலே, உயரத்திலே, டொப்ல வைக்கப்பட்டது, நடப்பட்டது. சிஃபில் மிக்ஸனத கமா வஸஃபஹ ஷாஇர். இது சிஃபில் மிக்ஸன, மினாராவை வர்ணி. கமா வஸஃபஹ ஷாஇர், கவிஞர் மினாராவை எப்படி வர்ணிச்சுக்கிறாரோ அப்படி மினாராவை வர்ணி. அப்ப நாங்க சொல்லுவோம் அல் மிக்ஸனத்து ஆலியத்துன், மினாரா உயரமானது. வஷாஹிகத்து தரஜாத், அது உயர்ந்த படிகளை கொண்டது. வவுதிஅ ஹிலாலுன் பிஅலாஹா, அதன் உயரத்திலே ஒரு திரை வைக்கப்பட்டுள்ளது, இடப்பட்டுள்ளது. வஹிய ஐதன், மேலும் அந்த மினாரா முதீஅத்துன், ஒளியூட்டப்பட்டுள்ளது, பின் நூர், ஒளி வெளிச்சத்தால, லைலன் இரவிலே. வன்னூர் விலைலின் யக்ஷாஹான்றது. அதாவது நீங்க பார்க்கலாம் மினாராக்கள் லைட் போட்டு கலர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. சரியா? சில இடங்கள்ல நல்லா சோடிச்சிருப்பாங்க பல கலர்கள்ல, சிவப்பு, பச்சை. வஹிய ஐதன் முதீஅத்துன் பின் நூரி லைலன், மேலும் அந்த மினாராவானது இரவிலே, இந்த நூறுன்னு சொல்றது உண்மையில லைட் பல்ப்ஸ். சரியா? மின் குமிழ்கள். நூறுன்னு சொல்றது பல கருத்து இருக்குது. நூறுண்டா லைட்டுக்கு நான் சொல்றேன். சஹீரின் நூறுன்னு சொன்னால் லைட்டை போடுங்க. சரியா? இந்த மின் குமிழ போடுங்கன்னு சொல்றேன். சஹீரின் நூர், அத்ஃபின் நூர். வஹிய ஐதுன் முதீஅத்துன் பின் நூரி லைலன், மேலும் அந்த மினாரா. அப்ப இதுகளை கட்டானாக பார்த்துக்கணும். அதாவது மிக்ஸனா தஅலூன்னு சொல்றது ஆலியத்து, ஷாஹிகத்து தரஜா, உயர்ந்த படிகளை கொண்டது. வவுதிஅ ஹிலாலுன் பிஅலாஹா, வஹிய ஐதுன் முதீஅத்துன் பின் நூரி லைலன். மத்தா யகூனுல் குத்பா, சாரி இதுல சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. மத்தா தகூனுல் குத்பா, குத்பா ஃபாயில் முஅன்னஸ், தகூனு. மத்தா தகூனுல் குத்பத்து, குத்பா எப்ப? அல் குத்பத்து ஃபீ யௌமில் ஜும்ஆ. கைஃப யஜ்மஉனா அல் மஸ்ஜித், பள்ளிவாசல் எங்களை எவ்வாறு இணைக்கின்றது? யஜ்மஉனா அல் மஸ்ஜிது ஹுப்பன், அல்லது அல் மஸ்ஜிது யஜ்மஉனா ஹுப்பன், பள்ளிவாசல் எங்களை அன்பால் சேர்க்கிறது, அன்பால் இணைக்கிறது. கைஃப யகூனு ஸஃப்பு லிஸ்ஸலாத், கைஃப யகூனு ஸஃப்பு லிஸ்ஸலாத், தொழுகைக்கான வரிசை எவ்வாறு இருக்கும்? யகூனு ஸஃப்பு லிஸ்ஸலாத்தி முன்தஸிமன், யகூனு ஸஃப்பு லிஸ்ஸலாத்தி முன்தஸிமன், தொழுகைக்கான வரிசை நேராக இருக்கும். அல்லது இந்த கேள்வி எப்படி கேட்கும்? கைஃப நகூனு ஃபி ஸஃப். சரியா? கைஃப நகிஃபு ஃபி ஸஃப் லிஸ்ஸலாத், தொழுகைக்காக நாங்கள் எவ்வாறு வரிசையில் நிற்கிறோம்? அப்ப நகிஃபு லிஸ்ஸலாத்தி முன்தஸிமன். இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம். பாருங்க, இந்த முஆஹாத்துன்னு ஒரு சொல் வந்தது, இந்த சகோதரத்துவம். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். கைஃப நதஆமலு மஅன் நாஸி ஃபில் மஸ்ஜித், அல்லது கைஃப நதஸர்ரஃபு மஅன் நாஸி ஃபில் மஸ்ஜித், மக்களோடு நாங்கள் பள்ளியில் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? சரியா? எப்படி பழகுறோம்? கைஃப நதஆமலு மஅஸ் ஸஃபி ஃபில் மஸ்ஜித். அப்ப சொன்னா நதஆமலு அவு நதஸர்ரஃபு மஅன் நாஸி ஃபில் மஸ்ஜித் பில் முஆஹாத்தி வல் இஹ்திராம், சகோதரத்துவத்தோடும் கண்ணியமாகவும் நாங்கள் நடந்திருக்கிறோம். கைஃப நதஆமலு மஅன் நாஸி ஃபில் மஸ்ஜித், நதஆமலு மஅன் நாஸி ஃபில் மஸ்ஜித் பில் முஆஹாத், முஆஹின் நாஸ வ நஹ்தரிம் பில் முஆஹாத்தி வல் இஹ்திராம். உங்களுக்கு خيرا.